Hello friends, welcome back to our channel Needles and Threads. தொடர்ந்து நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அது ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் வெரைட்டிஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1, எக்ஸசைஸ் நம்பர் 2 அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 3 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 4. இந்த மாதிரி பாக்ஸாக ஒரு கண்டினியூஸாக 3 to 4 லைன்ஸ் வந்து நம்ம கிளாத்தில் ட்ரா பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம கிளாத்தில் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 எக்ஸசைஸ்லையுமே பார்த்த மாதிரி 2 ஃபோட்டுக்கும் நடுவில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைன் வந்து இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்தை வந்து மிஷினில் ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா மெதுவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெதுவாக ஸ்டிச் பண்ணி நம்மளோட அந்த கார்னர் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணணும். ஸோ கார்னர் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் பார் லிஃப்டரை அப்வர்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து அடுத்த லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வீடியோவை நீங்கள் தெளிவாக கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்பீட் ஏற்றுனீங்கன்னா கூட ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கார்னர் வந்து ஷார்ப்னஸ் கிடைக்காது. இதோட மெயின் பர்பஸே வந்து கார்னர் பாயிண்ட் வந்து ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே கவனமாக பொறுமையாக பாருங்கள். வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெதுவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறமா நீடில் வந்து கிளாத்தில் பஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்துட்டு ப்ரெஷர் பார் லிஃப்டரை அப்வர்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறதுனால ஒரு லைன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 3 to 4 லைன்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும். டெய்லரிங்லேயே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.